என்ன ரெண்டு பேரும் விசாக் பார்க்க வந்திருக்கிறீங்களோ? இல்லம்மா, நாங்க மரக்கறி வேண்டிட்டு போக வந்தனாங்க. போலீஸ் தம்பி, அந்த துக்காவை கடத்தின கள்ளன் இன்னும் ஜெயில தான் இருக்கிறானோ இல்லாட்டி விடுபட்டுட்டானோ? ஓமக்கா அவன் இன்னும் 6 மாசத்துக்கு ஜெயில தான். அவன் நிறைய கேஸுகள், அவனோட பெரிய பிரச்சனை. ஓ அப்படியா? துர்கா, நீ கதைச்சிட்டு வா, நாங்க அங்கால கொஞ்சம் தள்ளி போறோம் விசா கூடுகளை பார்த்து கொண்டு. அடி, இந்த விசா கூடெல்லாம் இவ்வளவு வடிவா செய்திருக்கிறாங்க, என்ன நல்ல அழகா இருக்கு. பத்மாக்கா, நான் இதை விட நல்ல அழகா செய்வேன் தெரியுமா? போமேந்திராங்கால உனக்கு ஒண்ணுமே தெரியாது, தனக்கு விசா கூட செய்ய தெரியுமா? உடனே என்ன நக்கல் அடிக்கணும். சுகந்தி, என்னண்டா அன்றைக்கு பவளமக்கா வந்தவா வந்து சொன்னா துர்காக்கு இன்னொரு கல்யாணத்தை எப்படியாவது கட்டி வைக்கணும், நீ கொஞ்சம் கதைச்சு பாருன்னு அப்படி என்று சொன்னவா. எனக்கு ஒன்று தோணுது சுகந்தி. என்னக்கா, அந்த போலீஸுக்கே நம்மளை துர்காவை கட்டி வைப்போம்டா? ஓ மடி சுகந்தி, அந்த போலீஸை பார்க்கவே தெரியுது நல்ல ஒரு ஆளண்டு. அப்போ நாம துர்காட்ட கேட்டு பார்ப்போமா? ஓமக்கா, ஆனா துர்கா குய்யோ முய்யோண்டு கத்துவாள் பாருங்க. என்னடா வினோத் கையில பேக் வச்சிருக்கிற? இது ஆண்டி, போலீஸ் அங்கிள் தந்தாரு, சாப்பாடு இருக்குது. துர்கா, உன்னோட ஒன்று கேட்பேன், ஆனா நீ தப்பா நினைக்க கூடாது, கோவமும் படக்கூடாது, சரியா? என்னக்கா, நானே கோவிக்க போறேன், சொல்லுங்க. நீ ஏன் 2ஆம் தாரமா அந்த போலீஸ் தம்பியவை கல்யாணம் கட்டக்கூடாது? அக்கா, எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி கேட்கலாமா அக்கா? நானும் அவரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானக்கா, இப்படி கதைக்காதீங்க. சரிடி சரிடி, அதுக்கே அழுகுற? சுகந்தி மெண்டல் தானே, அவள் சும்மா வேலை இல்லாம கேட்டுட்டா, சரி விடு. ஏக்கா பத்மாக்கா, ஒரு ஃப்ளோவில் என்ன மெண்டல் வேலை இல்லாதவன்ட்டு சொல்லுறீங்க என்ன? அவள் அழுகுறாள், அவளை சமாளிக்கணும் தானே அடி. சரி சரி விடு விடு, கண்டுக்கா. சரிக்கா, நான் வந்து நேரமாகுது, நான் வீட்டை போகிறேன், நீங்கள் 2 பேரும் மாறுதலா வாங்க, நான் விழிக்கிறேன். என்ன ஒன்றும் மனசில் வச்சுக்காத சுவந்தி, நான் மெண்டலாக தான் கேட்டுட்டேன். சரி, நீ போயிட்டு வா.